இந்த புவனத்தை படைத்தவன் நான்முகதேவன். நான்முகதேவனோ விஷ்ணுனுடைய தொந்தி தோப்பலில் உதித்தவர். விஷ்ணுவோ பார்க்கடலில் பள்ளி கொள்பவன். பார்க்கடலோ குருமுனிவனுடைய கமண்டலத்தில் அடக்கம். அந்த கமண்டலம் இருக்கின்றது. இதோ பெருத்த பூமி இருக்கின்றது அல்லவா? இந்த பூமியினுடைய ஒரே ஒரு சிறுதுளி மண். இந்த பூமியோ 1000 மனாபடி கொண்ட ஆதிசேஷனுடைய ஒரே ஒரு தலைபாரம். வரக்கூடிய தேவேந்திரன். அப்படியாகட்டங்க. இன்றைய தினத்தில் எதற்காக இந்த இடத்தில் கூத்து? தெற்கூத்து. இந்த காலம் சென்ற ஐயா ராமசாமி கவுண்டர் ஐயா அவருக்காக கல்விக்க வேண்டும். இருக்காங்களா? அது முதல்ல அவங்க பேரு மல்லிகா ராமசாமி ஐயா. இவர்கள் மோட்ச பதவி சேர வேண்டாம், 4ஆம் பதவி அடைய வேண்டாம் என்பதற்காக நாடகம். இவர் எப்படிப்பட்டவர்? எப்படி? ஐயன் ஐயோ பாவம் நாராம், ஐயோ பாவம் நாராம் துயரம், ஐயோ பாவம் நாராம் துயரம். அகிலத்தில் இவரைப்போல் கண்டாதும் இல்லை, அகிலத்தில் இவரைப்போல் கண்டாதும் இல்லை, அகிலத்தில் இவரைப்போல் கண்டாதும் இல்லை, அகிலத்தில் இவரைப்போல் கண்டாதும் இல்லை. பொய்யான வாழ்த்துவோ ஐயா பெரிய பொய் மறிந்தாய் சுடலக்கரை. ஐயா பெரிய ஐயா பொய்யான வாழ்விடுவோ ஐயா பெரிய ஐயா பொய் சேர்ந்தாய் சுடலக்கரை. எப்படிப்பட்டவருங்க? இந்த ஊரிலே ரமேஷனா அரசே எல்லாருக்குமே தெற்கூத்து என்பது அமையாது. தெற்கூத்து ஆடிட்டா மட்டும் மோட்சம் போயிடுவான்றதும் கிடையாது. இப்படிப்பட்ட அவர்களுடைய பெயரை, அவர்களுடைய இருவருடைய பெயரை உச்சரித்து அந்த வீதி வழியா வருவாங்க. அம்மா எங்கம்மா போறோம் தூரம் இங்க வந்துக்கிற பழகுது. ஐயா ராமசாமி ஐயாவுக்கு நீங்க தெற்கூத்து வச்சுக்கிறாங்க, போயிட்டு வரேன். இப்படியாகத்தானே நல்ல உள்ளங்கள் வாயினாலும் கெட்ட உள்ளங்கள் வாயினாலும் பல பேர் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பார்கள். 4 பேர் இன்றைய இரவு ஓர் இரவு கண்விழிக்க செய்தால் யாராவது கண்விழிப்பாங்களா? அம்மா உட்கார்ந்தா கண்விழிப்பாங்களா? பிடிக்க மாட்டாங்க. பெயரை உச்சரிப்பதற்கு